ராதே கிருஷ்ணா. மகோன்னதமான கோபிரதார தீர்த்தம், கோபிரதார காட் சொல்வா. இன்றைக்கி இந்த இடத்துக்கு பேர் குப்தார் காட் அப்படின்னு பெயர். ரொம்ப அழகாக பகவான் ராமன், லக்ஷ்மணன், சீதா பகவான் கையில் வில்லு அம்பு எதுவும் இல்லாமல் அவ்வளவு அழகாக காட்சி கொடுக்கிறார். அத்தனை விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த கோபிரதார தீர்த்தம். இந்த இடத்துல ஹனுமானும் அஞ்சனி மாதாவும் காட்சி கொடுக்குறார். இந்த இடத்துல அழகாக பகவானுடைய 2 உற்சவ மூர்த்தி, கீழெல்லாம் சாலக்கிராம மூர்த்தி. அயோத்தியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி வரணும், ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ண, ஒரு 7-8 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஜோரான ராமன், கையில் வில்லு அம்பெல்லாம் கிடையாது. லக்ஷ்மணன் இந்த இடத்துல, சீதா மாதா. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த கோபிரதார தீர்த்தம், குப்தா காட் அப்படின்னு பெயர். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு தன்னுடைய அவதாரம், வந்த வேலை முடிஞ்சாச்சு, அந்த காரியம் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான். லக்ஷ்மணனும் முன்னாடியே கிளம்பிடுறார். லக்ஷ்மணன் கிளம்பி நடந்தான் சஹஸ்ரதாரா தீர்த்தம். இதோ இவ்வளோ அழகான ஒரு எப்படி வருது பாருங்கள், கோவிலுக்குள்ளேருந்து. இங்கே தான் பார்த்தோன்னா அந்த கோவில், நான் கோவிலோட வெளில அப்படியே வந்திருக்கேன். எதிர்க்க பார்த்தேன்னா அழகான சரையு மாதா. இதோ ஜம்முன்னு ஓடுறதுக்கா பகவான் 11,000 வருஷங்கள் வாழ்ந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான். அவன் கூடவே சத்ருக்னன், பரதன் எல்லாருமே வரார்கள். எல்லாரும் வந்து இந்த இடத்துல அப்படியே இறங்கிடுறார்கள். அத்தனை பேரும் வைகுண்டத்துக்கு போகிறார்கள். பகவானோட கூடவே அயோத்தியாவில் இருந்த பலரும், புழு, பூச்சி, மாடு, எறும்பு, கொசு, ஈ என்னெல்லாம் உண்டு, எல்லாம் பகவானோட வைகுண்டத்துக்கு கிளம்பின ஒரு இடம் இந்த இடம். கோபிரதார தீர்த்தம் அப்படின்னு ஸ்கந்த புராணம் அழகாக சொல்கிறது, ஜோரா. அதனால் இந்த தீர்த்தத்தை பார்க்குறதே பாக்கியம். பகவான் சரத் பூர்ணிமா அன்றைக்கி தான் கிளம்பினா. உங்கள் குடும்பம் நன்னா இருக்கட்டும், உங்கள் மூதாதையர்கள் எல்லாம் சத்கதி அடையிறதுக்கு இந்த தீர்த்தத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். உங்கள் குடும்பம் பக்தி ஞான வைராக்கியத்தோட, ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த தீர்த்தத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். உங்கள் வம்சமே நிம்மதியாக சௌகரியமாக பகவான் இப்படி நன்னா இருக்கிறதுக்கு இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகட்டும். தேசம் நன்னா இருக்கட்டும், இந்து தர்மம் நன்னா இருக்கட்டும், நம்ம கோவில்கள் நன்னா இருக்கட்டும். நம்முடைய ரிஷிகள் எல்லாருக்கும் இந்த ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். வால்மீகி மகரிஷி, வேதவியாசர்லேருந்து எல்லா ரிஷிகளுக்கும், இவர்களுக்கெல்லாம் குருவான நாரதருக்கும் உங்கள் சார்பில் ஜலத்தை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். பகவானுடைய அத்தனை பக்தர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எல்லோரும் நன்னா இருங்கோ. அயோத்தியா வந்தால் கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த கோபிரதார தீர்த்தம். கோபிரதார தீர்த்தம், குப்தார் காட் அப்படின்னு பெயர். சரியா? இதுதான் அந்த கோவில். ராதே கிருஷ்ணா. எல்லோரும் நன்னா இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, நிம்மதியாக இருங்கோ. வாழ்க்கை ஆனந்தமானது. இந்த இடத்துக்கெல்லாம் வரணும், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பகவான் உங்களை அழிச்சுட்டு வருவோம். சரியா? இனி ஒரு கவலை இல்லை, இதேமே நிம்மதியாக இருக்கும். ஜெய் ஸ்ரீராம். ராதே கிருஷ்ணா.